வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ட்ரெண்டிங் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் வந்ததும் போனதும் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நான் கூட நேத்து தான் இந்த படத்தை பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பரான படம்னு சொல்லலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்பெல்லாம் நிறைய கப்புள் vloggers இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய வீடியோஸ் போட்டு நல்ல வியூஸ்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கப்பல் தான் நமக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த கப்பலுக்கு ஏடாகூடமா பண பிரச்சனை வருது. இந்த மாதிரி நிலைமையில ஒரு கேம் விளையாடுறீங்களான்ற மாதிரி ஆஃபர் வருது. இவங்களுமே பண தேவைக்காக அந்த கேமை விளையாடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை நீங்க கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களோட கருத்தை சொல்லுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அர்ஜுன் மீரான்ற மாதிரி ஒரு கப்பலை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரீல்ஸ் மாதிரி பண்ணி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லவ் சாங்குக்கு ரீல்ஸ் மாதிரி பண்ணி ரெண்டு பேருமே போடுறாங்க. அது வியூஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. இது மூலியமா இவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியா இவங்க vlog மாதிரிலாம் பண்ணி போடுறாங்க. முதல்ல சில்வர் பிளே பட்டன் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் கோல்டு பிளே பட்டன் வாங்குறாங்க. இது மூலியமா ஆடம்பரமா செலவுலாம் பண்றாங்க. ஒரு பெரிய வீடியோ வாங்கிடுறாங்க. லோன் போட்டு தான் இந்த வீடை வாங்கியிருக்காங்க. சீக்கிரமா இந்த கடன் எல்லாம் அடைச்சிடலான்ற நம்பிக்கையில தான் வீடெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இவங்க தொடர்ச்சியா வீடியோ போடுறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் ட்ரெண்டிங்னு டைட்டில் போடுறாங்க. அர்ஜுன் மீராவோட ஃப்ரெண்ட்ஸ் சிலருமே இன்ஃபுளுசரா இருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. லேடிஸ்லாம் தனியா பேசிட்டு இருக்காங்க, ஜென்ஸ் எல்லாம் தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப யூடியூப்ல இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒருவேளை யூடியூப் எல்லாம் இழுத்து சாத்திட்டா என்ன பண்றது, திரும்பி வேலைக்கெல்லாம் போக முடியாதுப்பா, இது நல்லா செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சப்ஸ்கிரைபரை ஏத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரிலாம் அர்ஜுன் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஐடியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. இப்ப அர்ஜுன் காரு கிட்ட வந்துடுறாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. யாரு என்னன்ற மாதிரிலாம் பேசுறாரு. பேசுற நபர் இருக்கார்ல, ஒரு கேம் விளையாடுறீங்களா, அது மூலியமா நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. முதல்ல நீங்க யாரு பிரதர், எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆரனை 3 வாட்டி அடிச்சீங்கன்னா விருப்பம் நான் ஏத்துப்பேன், இல்லைன்னா நீங்க இந்த கேமை விளையாட தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. இவர் அடிக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கடைசியில அடிக்காம விட்டுறாரு. இப்ப மீரா கிளம்பும் போது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா மீரா ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்க போல. சீக்கிரமா சொல்றதுதான் நல்லது மீரா, அவருக்கே தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல மீராவும் கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, நம்ம ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி டைவர்ஸ் பேப்பரை தராரு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மை இல்லடி, சும்மா ஃபேக்கா தான் பண்ணலாம். நீ என்ன திட்டி வீடியோ போடு, நான் உன்னை திட்டி வீடியோ போடுறேன். ஒரு மாசத்துக்குள்ள சப்ஸ்கிரைபரை நல்லா ஏத்திரலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? போன வாரம் தான் கப்புலா ஒத்துமையா இருக்கும் பேட்டிலாம் தந்திருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அப்படி பேட்டி தந்துட்டு உடனே இப்படி பண்ணா கூட நல்லா தான் இருக்கும், நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி பண்ணலாம்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப காலையில சமயா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அர்ஜுனுக்கு கால் வருது. மச்சான் நீ சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னாச்சு அப்படின்றது இவருக்கு புரியல. சரி யூடியூப் சேனலை செக் பண்ணலாம் செக் பண்றாரு. பார்த்தா சேனல் டெர்மினேட் ஆயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்னன்னு தெரியல, நம்ம சேனல் டெர்மினேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்ற அர்ஜுன் அப்படின்ற மாதிரி அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதை நம்பிதான் இஎம்ஐ எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இவங்க சேனல் போனதை வச்சு மக்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, சேனல் போய் தொலையுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுமே சேனலை மீக்கிறதுக்கு ஒரு சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புது சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பெருசா சப்ஸ்கிரைபர் ஏறவே மாட்டேங்குது. இவங்களை போட்டு நிறைய பேர் திட்டதான் செய்யறாங்க. 2.0 வேறையா, உங்களோட ஃபர்ஸ்ட் சேனலையே நான் பார்த்தது இல்லைன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்க. இதனால இவங்க பூஸ்ட் பண்ணி தான் ஏத்தணும்னு புரிஞ்சுக்கிறாங்க. பூஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி காசு கொடுத்து பூஸ்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஆளுங்க பூஸ்ட் பண்ண இவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏறுது. ஆனா 40,000 சப்ஸ்கிரைபர் தான் ஏறுது. கண்டிப்பா திரும்பி அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸை ஏத்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு பயம் வருது. இந்த காசை நம்பி தான் நிறைய இஎம்ஐலாம் இவங்க வாங்கியிருப்பாங்க. இப்ப 15 லட்சம் ரூபாய் இவங்க கட்ட வேண்டிய நிலைமை வந்துருது. இவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. இப்பதான் கடன் வாங்கின நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பெரிய ரவுடி போல ஆளுங்களோட தான் வந்திருக்காரு. அண்ணன் சீக்கிரமா தந்துடுறேன், ஒரு வாரம் மட்டும் டைம் தாங்கன்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. ஒரு வாரம் தான் டைம், 15 லட்சம் ரூபாய் இருக்கணும், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஏற்கனவே அர்ஜுனுக்கு ஒரு கால் வந்தது பாத்தீங்களா, அந்த கால் மீராக்கு வருது. மீரா நம்பாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க கேம் விளையாடுறீங்களா இல்லையான்றத முடிவெடுங்க, கண்டிப்பா நிறைய காசு கிடைக்கும். விளையாட போறீங்கன்னா உங்க வீட்டு பெல்ல 3 வாட்டி அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடிச்சா என்னன்ற மாதிரி இவங்களுமே அடிக்கிறாங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்காக வராங்க. எனக்கும் அந்த கால் வந்தது, அது ஃபேக் காலா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு உடனே 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க.
2 லட்ச ரூபாய் உடனே போட்டிருக்காங்களான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அந்த கேமை விளையாடி பார்த்தா தான் என்னன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா 5 மணிக்கு கால் பண்றதா சொல்லியிருப்பாங்க. அந்த 5 மணி எப்ப ஆகும்ன்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா 5 மணிக்கு சொன்ன மாதிரியே கால் வருது. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர பேசுறவரை நமக்கு தெளிவா காட்டல, மாஸ்க் போட்டு தான் ஒரு நபர் பேசுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே என்ன மாதிரியான கேம், நாங்க எங்க வரணும், இது லீகல் தானா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. லீகல் கேம் தான், நீங்க வர தேவையில்ல, உங்க வீட்டுல தான் கேம் நடக்க போகுது, நாங்க சில டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல செட் பண்ணுவோம், பர்மிஷன் மட்டும் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஏதாவது ரிஸ்க் இருக்குமா அப்படின்ற மாதிரி லைட்டா மீரா யோசிக்கிறாங்க. மீரா, இத பத்திலாம் நம்ம யோசிக்க முடியாது, ஒரு வாரத்துக்குள்ள 15 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி ஆகணும்ல, இந்த கேமை விளையாடி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா பிரைஸ் அமௌண்ட் 2 கோடின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் முடிவு எடுத்துறாரு. இப்ப நைட்டு நேரம் ஆளுங்கெல்லாம் வராங்க. இந்த இடத்துல சில பாக்ஸை வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல சிசிடிவி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் அந்த கேமை நடத்துறவர் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு போல. இதை தாண்டி உங்க வீட்டுக்கிட்ட கோடு போட்டு வச்சிருக்காங்க. இந்த கோடை இந்த 7 நாள் நீங்க தாண்டக்கூடாது, 7 நாள் தான் கேம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இந்த வீட்ல மொத்தமா 4-5 பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 பட்டன் வச்சிருக்காங்க. இத பத்திலாம் சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த மாஸ்க் போட்ட நபரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கேம் போதும்னு நீங்க நிறுத்தணும்னா நிறுத்திக்கலாம், ஆனா அப்படி நிறுத்துறது ஒரு ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறுத்தணும். சோ ஜெயிச்ச காசை நீங்க எடுத்துக்கலாம். ரவுண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா இங்க சில பாக்ஸ் வச்சிருக்கோம்ல, அது சில கேம்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அதை நீங்க எப்பனாலும் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா அதை ஓபன் பண்ணா கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும். உங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட சீக்ரெட் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாது. நாங்க 2 பேருமே அந்த பாக்ஸை கடைசி வரைக்கும் ஓபனே பண்ண மாட்டோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த மாஸ்க் மேனே ஏத்துக்கிறாரு. முத நாள் அவர் சின்ன சின்ன டாஸ்க் தான் தராரு. அதாவது 2 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த கேம்லாம் விளையாடுங்கன்னு சொல்றாரு. எல்லாமே ரொம்ப ஈஸி கேமா இருக்கு. அதாவது பிக் பாஸ்ல சப்பையா டாஸ்க் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறாரு. இவங்களுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இது மூலியமா உங்களுக்கு 5 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது உங்க கைக்கு வரணும்னா வேற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும். உங்க சோஷியல் மீடியால நீங்க ஒரு போஸ்ட போடணும். அந்த போஸ்டுக்கு நீங்க 50k லைக் வாங்கணும். இந்த காசும் அந்த லைக்குக்கு வர காசையும் சேர்த்து நாங்க தருவோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது 50k லைக்கா? இது வரைக்கும் உனக்கு அதிகமா எவ்வளவு வந்திருக்குன்னு ஹஸ்பண்ட் கேக்குறாரு. 30k தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கெல்லாம் 10k தான் வந்திருக்கு, எப்படி 50k எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஆசாசியா புல்லட் பைக் வாங்கியிருப்பாரு. ஒய்ஃப் தான் கிஃப்ட் பண்ணிருப்பாங்க. அதை உடைச்சா நிறைய லைக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. உங்க கண் முன்னாடியே உடைக்க போறேன் அப்படின்ற வீடியோ மாதிரி எடுக்கலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப் ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த வீடியோவை பார்க்கறாரு. ஒய்ஃப் ஒரு ஆட்டான சாங்குக்கு ஆட்டா Dress போட்டு தான் ரீல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இத பார்க்கறவரு டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப மாடிக்கு போய் ரூஃப் டாப் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இத ஒய்ஃப் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்றன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் உடம்ப காட்டினா யார் லைக் பண்ணுவா, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இத கேட்டு ஒய்ஃப் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கிற போட்டியா தான் இருக்கும். யாரு போஸ்டுக்கு நிறைய லைக் வருதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபோட 50,000 நெருங்கி போயிட்டு இருக்கு. இவரது 1000 கூட தாண்டாம இருக்கு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, டே நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கூட 1000 கூட தாண்டல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இப்போ இவங்க தான் அமௌண்ட்டை ஜெயிக்கிறாங்க. 10 லட்ச ரூபாய் ஜெயிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் சோகமா மாறிட்டதை இவங்க கவனிக்கிறாங்க. நம்ம பர்சனல் லைஃபுக்குள்ள இந்த கேம் எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, நீ ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சேச்சே, நான் ஃபீல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஆனா இவர் இருக்கார்ல, அங்க இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸ பாக்குறாரு. சண்டை வர மாதிரி ஒரு சீக்ரெட் இருக்குன்ற மாதிரி அந்த மாஸ்க் மேன சொல்லியிருப்பாரு. அது என்னவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருது. 10 லட்ச ரூபாய் ஜெயிச்சிட்டதா சொல்றாங்க. கடைசியில அந்த காசை தராம ஏமாத்திட்டா என்ன பண்றது, நம்ம விளையாடி வேஸ்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. எந்த டவுட்னாலும் என்கிட்ட பேசலான்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்டயே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நாங்க 2 கோடியே ஜெயிச்சிட்டோம், ஆனா நீங்க தராம ஏமாத்திட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் நாங்க கண்டிப்பா ஏமாத்த மாட்டோம், இதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபா ஒரு விஷயத்த பண்றன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே செக் பண்றதுக்காக வாசல் கிட்ட வராங்க. பார்த்தா ஒரு சூட் கேஸ் தான் இருக்கு. சூட் கேஸை ஓபன் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே நிறைய பாஸ்வேர்ட்லாம் ட்ரை பண்றாங்க. ஹஸ்பண்ட் ட்ரை பண்ற பாஸ்வேர்ட்ல ஓபன் ஆகல. ஒய்ஃப் ஒரு பாஸ்வேர்டு ட்ரை பண்றாங்க, ஓபன் ஆயிருது. இவங்க லைக்ஸ் வாங்குனாங்கல்ல, அந்த லைக்ஸ் எவ்வளவோ அதுதான் போட்டிருப்பாங்க. கரெக்டா ஓபன் ஆயிருது. சொன்ன மாதிரியே 10 லட்ச ரூபாய் காசு இருக்கு. அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்ப எப்படியாவது 2 கோடி ரூபாய் ஜெயிக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் ஜெயிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த மாஸ்க் மேன 2வது கேம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்காக ஒரு இயர்பட்ஸ் தந்திருக்காரு. 2 பேருமே தனித்தனியா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே தனித்தனியா காதுல வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் வந்தா உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவேன், உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் வந்தா உங்க காதுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த டாஸ்கை பத்தி கண்டிப்பா நீங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்க கூடாது. அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கேம் ஸ்டாப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஏற்கனவே இவங்க 10 லட்ச ரூபாய் ஜெயிச்சு வச்சிருக்காங்கல்ல,
அந்த காசை நீங்க பெட்டிங் மாதிரி வச்சு இன்னும் காசை சேர்க்கலாம், ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்குலாம் உங்களுக்கு காசு கிடைக்கும், டாஸ்கை கரெக்டா பண்ணி முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க 2 பேர் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல ஒய்ஃபும் உட்கார்றதுக்காக வராங்க. ஆனா ஹஸ்பண்ட் சட்டுன்னு சேரை எடுத்து கீழே விழ வச்சிடுறாரு. ஏன் இப்படி பண்ணன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க. டாஸ்க் என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒய்ஃபோட அம்மா இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்கம்மா அப்படின்ற மாதிரி இவங்களுமே உள்ளலாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் இன்னும் இவங்களுக்கு குழந்தை இல்ல. அதை நினைச்சுதான் அம்மா கொஞ்சம் லைட்டா ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாஸ்க் மேன் இருக்காரு பாத்தீங்களா, மீரா கிட்ட பேசுறாரு. மீராக்கு ஒரு டாஸ்க சொல்லிட்டாரு. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குமோ இன்னைக்கு நீங்க சமைச்சு சாப்பிட வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அம்மா என் கையால நீ சாப்பிட்டு தான் போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர்கிட்ட மாஸ்க் மேன் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம அர்ஜுன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனும் தள்ளி வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த மாஸ்க் மேன அர்ஜுனுக்கு என்ன டாஸ்க் தந்தாருன்னு நமக்கு காட்டல. அம்மா ஒரு சாரி கடையில ஆஃபர் போயிட்டு இருக்குமா, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா தராங்களான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அம்மா எக்ஸைட் ஆயிடுறாங்க. போய் வாங்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அம்மாவை சாப்பிட வைக்கணும்ல, அதனால மீராவும் இருக்கிற சாரி போதும்மா, நான் செய்யறது நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா மாப்பிள்ள என்கிட்ட நிறைய சாரி இருக்கு, ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்ற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த கடையில ஆஃபர் போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மீராவும் அம்மா இருக்க போறாங்க, நம்ம சமைச்சு தந்துடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவருமே அம்மா போன் பேசுறதையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அம்மாக்கு வேற ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணும் மாப்பிளையும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. உன் அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், சீரியஸான கண்டிஷன்ல இருக்காராம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப வேகமா அம்மாவை கூட்டு வந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க இந்த இடத்த தாண்டி போக கூடாது இல்ல, அது இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால பொண்ணு இருக்காங்கல்ல, ஒரு டாக்ஸியை புக் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அம்மா நீ போமா, நான் பின்னாடியே வரேன்ற மாதிரிலாம் அம்மாவை மட்டும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அந்த மாஸ்க் மேன் இருக்காருல அர்ஜுன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அர்ஜுன் சந்தோஷப்படுறாரு. அப்படி உனக்கு என்ன டாஸ்க் வந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவருமே வந்த டாஸ்க பத்தி சொல்றாரு. உன் அம்மாவை அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள இங்க இருந்து போக வைக்கணும்னு சொன்னாங்க, நான் போக வச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்ப அம்மாவை அனுப்புறதுக்காக என்னோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லுவியா, என் அம்மா ஷாக்கிங்லயே இறந்து போயிருந்தாங்கன்னா என்ன செய்வ, என் அம்மா முடியாதவங்க தெரியும்லன்ற மாதிரி கோவப்படுறாங்க. கிளம்பின அம்மாவும் அப்பா சேஃபா தான் இருக்காருன்னு பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பிராங்க் காலா இருக்கோமா, நீ கவலைப்படாத, நான் அப்புறமா வந்து அப்பாவை பாக்குறேன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்றாங்க. இப்ப திரும்பி ஹஸ்பண்ட பார்த்து கோவப்பட்டு இருக்காங்க. அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, கேமா பாருன்னு நீ தானே சொன்ன, கேமா மட்டும் எடுத்துக்கோ, நீ தேவையில்லாம கோவப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமே இவங்க கோவப்படுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. என் அம்மாக்கு ஏதாவது ஆயிருந்தது என்ன பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுனுமே கோவப்பட்டு பேசுறாரு. ஒருவேளை உன் அப்பா மேலயும் அம்மா மேலயும் அக்கறை இருந்ததுன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போயிருப்ப, கேம் ஸ்டாப் ஆக கூடாதுன்னு நீ போகாம இருந்தல்ல, நீ என்ன குறை சொல்றியா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் திட்டுறாரு. ஆமால, நம்ம கூட போகாம இருந்துட்டோம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்காங்கல்ல, நம்ம கிளம்பணும்ன்ற மாதிரி வேகமா கிளம்ப பாக்குறாங்க. இதை கவனிக்கிற ஹஸ்பண்ட் இருக்காருல, அவசரப்பட்டு இப்படி பண்ணாத, மொத்த காசும் போயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேமை விளையாடலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்க சேனலை ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, இப்ப சேனல் திரும்பி இவங்களுக்கு கிடைச்சிருது. இவர் லைட்டா சந்தோஷப்படுறாரு. ஆனா ஒய்ஃபி கிட்ட சொன்னா இந்த கேமை ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லுவா, அதனால வேணான்ற மாதிரி நினைக்கிறாரு. ஒய்ஃபி கிட்ட கேம் கிடைச்சதை பத்தி சொல்ல மாட்டாரு. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கேமை விளையாடு, கொஞ்சம் காசை சேர்த்துடலாம்னு சொல்றாரு. ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. இந்த சேனலை இப்போ வரைக்கும் நம்மளே டீஆக்டிவேட் பண்ணலாம், டீஆக்டிவேட் பண்றாரு. அடுத்த டாஸ்க்கு நீங்க எவ்வளவு காசு பெட் பண்ண போறீங்கன்ற மாதிரி மாஸ்க் மேன் கேக்குறாரு. விட்டதை பிடிக்கணும்ன்றதுக்காக இவங்க பெரிய அமௌண்ட் சொல்லிடுறாங்க. சரி உங்க யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம யூடியூப் சேனல் தான் போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி வந்துருச்சான்னு செக் பண்றாங்க, வந்த மாதிரி தெரியல. அவர் கொடுத்த டைம்குள்ள இவங்களால ஒரு வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. அதனால இவங்களோட நிறைய காசு போயிருது. இது நிறைய காசு போயிருச்சா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஷாக் ஆகுறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, அவர் ஏமாத்துறாரு. ஆக்சுவலா அப்லோட் பண்ண சொன்னாரு, நம்ம சேனலே இல்லனா நான் எப்படி அப்லோட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. உங்க சேனல் நேத்தே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாஸ்க் மேன் சொல்லிட்டாரு. எது கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, ஆமா சேனல் திரும்பி கிடைச்சிருச்சு, சேனல் கிடைச்சதை பத்தி சொன்னா இந்த கேமை ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லுவல்ல, அதனால தான் அந்த விஷயத்தை மறச்சிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இதை கேட்டு கோவப்படுறாங்க. அதே மாதிரி இந்த மாஸ்க் மேன் இவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு விளையாடுற மாதிரி தெரியுது இல்ல, இப்படி பண்றது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அதுதான் கேமோட கான்செப்ட், நாங்க அப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் மேனுமே சொல்றாரு. இன்னைக்கு தான் அர்ஜுனோட பர்த்டேவா இருக்கும். இப்ப காலையில சீக்கிரமா அர்ஜுனை எழுப்பி விடுறாங்க, கேக்கெல்லாம் கொண்டு வந்து தராங்க. அதே மாதிரி இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத இவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இத பாக்குற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்களை தூக்கி சுத்திட்டுலாம் இருக்காரு. இந்த நல்ல விஷயத்த சொன்னா உன்னோட அம்மாவோட செயினை தரேன்னு சொன்னல, செயினை தான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாரு போல, தரலான்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் சட்டுன்னு ஒரு இடத்துல நின்றுறாரு.
காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வேலை டாஸ்கா இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அவங்க கிட்ட தோத்த மாதிரி ஆயிடும். அதனால இவர் வேணான்னு நிக்கிறாரு. அது எப்படி கரெக்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ பிரெக்னன்ட்னு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிய வந்துருச்சு, உன் பர்த்டே அன்னைக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவரால முழுசா நம்ப முடியல. இதுவும் டாஸ்கா இருக்கும்னு நினைக்கிறியான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அப்ப அப்படிதான் நினைக்கிற, சரி உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒய்ஃப் மனசை கஷ்டப்படுத்திட்டுமா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்றாரு. இப்போ ஒய்ஃப் ரூம்ல படுத்து அழுதுட்டு இருக்காங்க. இவருமே சாரி கேக்குறாரு. இந்த செயினை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுறாரு. இவங்க விளையாடுற கேமுக்கு எப்படி காசை தர முடியும்ன்ற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வருது. மாஸ்க் மேன் கிட்ட அதை பத்தி கேக்குறாரு. எப்படி உங்களுக்கு காசு கிடைக்குதுன்னு கேக்குறாரு. நீங்க மட்டும் இந்த கேம் விளையாடல, உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பணக்காரங்க இந்த மாதிரி கேம் எல்லாம் ரசிச்சு பார்ப்பாங்க. அவங்க காசு தராங்கல்ல, அந்த காசை வச்சுதான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க விளையாடுறத பாக்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேர் இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செயினை லேட்டா தானே தந்தாரு, அதனால தான் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் செயினை தந்துட்டேன்ல, எதுக்காக நீ இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்க, விடுன்ற மாதிரி சமாதானம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. இந்த கேமை இதுக்கப்புறமா விளையாடணுமா, நம்ம ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாப் பண்ணா சுத்தமா காசு கிடைக்காது, வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, நம்ம ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு, கண்டிப்பா நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஸ்டாப் பண்றதுக்காக வந்துடுறாங்கல்ல, நானே முதல்ல பட்டனை பிரஸ் பண்றேன்ற மாதிரி பிரஸ் பண்றாரு. வாழ்த்துக்கள் மீரா, இந்த டாஸ்க்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப இதுவும் டாஸ்கான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. ஆமா, உன்னை எப்படியாவது பட்டனை பிரஸ் பண்ண வைக்கணும்னு சொன்னாங்க, பிரஸ் பண்ண வஸ்டன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே பொய்யா, என்கிட்ட நடிச்சியான்ற மாதிரிலாம் இவர் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இப்ப இவ்வளவு சாமர்த்தியமா பொய் சொல்றவ இதுக்கு முன்னாடி எவ்வளவு பொய்ய நம்ம கிட்ட சொல்லிருப்பா, எந்த மாதிரிலாம் நம்மள ஏமாத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசின எல்லாமே உண்மைதானா, இல்ல அதுலயும் பொய் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப காலையில சமயம் இவர் தண்ணி குடிக்கலான்னு வராரு. ஏதோ உடம்பு முடியாம பொத்துனி கீழே விழுந்துடுறாரு. இதை பாக்குற ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலாம் அப்படின்ற மாதிரி கார்ல இவரை வச்சு வண்டி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி வண்டி எடுக்கிறதுக்காக போகும்போது இவர் காணாம போயிடுறாரு. எங்க காணோன்ற மாதிரி இவங்க தேடி வெளியே வராங்க. பார்த்தா இவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. அர்ஜுன் டாஸ்க்குக்காக இதை பண்ணியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல சும்மா செக்கிங்காக தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு ஆபத்து வந்தாலாவது இவங்க காப்பாத்துறாங்களான்னு செக் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஏன் அர்ஜுன் இப்படி பண்றன்ற மாதிரி இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. இப்ப அந்த மாஸ்க் மேன அடுத்த டாஸ்க பத்தி சொல்றாரு. உங்க பாஸ்ட் சம்பந்தப்பட்ட சில கேள்வியை கேட்போம், அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்கிற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, திரும்பி என்னோட பாஸ்ட பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, என்னால விளையாட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட் எப்படியாவது பேசி விளையாட வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. விளையாடுறத பத்தி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி மாஸ்க் மேன் பேசுறாரு. அப்பதான் இவங்களோட பாஸ்ட பத்தி இவங்க ஷேர் பண்றாங்க. பாஸ்ட்ல இவங்க வருண் ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த வருண் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்து சீட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனை பார்த்திருப்பாங்க. அர்ஜுனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. வருணை பத்தி அர்ஜுன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. திரும்பி வருணை பத்தி பேச வேணாம், அதுக்கு இந்த கேமை விளையாட வேணான்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு வேற மாதிரிலாம் டவுட் வருது. நம்ம கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட்டை இவ மெயின்டைன் பண்றா போல, பேசாம அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்துட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. இப்போ ஓபன் பண்றாரு. உள்ள பார்த்தா ஏதோ பட்டன் மாதிரி தான் இருக்கு. இது என்ன பட்டன் அப்படின்ற மாதிரி இவர் பிரஸ் பண்றாரு. அப்படி பிரஸ் பண்ணா ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த அலாரம் சவுண்ட் ஹெவியா கேக்குது. இவரால சுத்தமா கட்டே பண்ண முடியல. ஒய்ஃபுமே என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா இவர் கிஃப்ட்டை பிரிச்சிருக்காருன்றது ஒய்ஃபுக்கு தெரிய வந்துருது. இந்த கிஃப்ட்டை ஓபனே பண்ண வேணாம் தானே நம்ம முடிவு எடுத்தோம். ஆனா என்ன நீ சந்தேகப்படுற, என் பாஸ்ட்ல நான் தப்பு பண்ணதா நினைக்கிறேன், அதனால தானே இப்படி ஓபன் பண்ணிருக்க. இப்போ உனக்கு அந்த கேம் தானே விளையாடணும், தாராளமா அடுத்த கேமையும் நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அடுத்த கேம்ல இவங்களுக்கு நிறைய போட்டோஸா தந்துடுறாங்க. இதுல உங்க ஹஸ்பண்ட் எந்த போட்டோல இருக்காருன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு போட்டோவா தேடுறாங்க. இப்ப இவர்கிட்ட உங்க ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் ஒரு காலத்துல இவங்க போயிருப்பாங்க, அதனால தான் இப்படி சொல்றாரு. ஆனா அது தப்பான ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது தப்பான ஆன்சரான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தது தானேன்னு கேட்கறாரு. அப்படின்னா எதுவும் இல்லையன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்போன்ற மாதிரி இவரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அவ ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தை பத்தி சொன்னான்ற மாதிரி சொல்றாரு. உங்ககிட்ட உண்மையிலேயே சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்கறாங்க. இவருமே சொல்லிட்டான்ற மாதிரிலாம் மெயின்டைன் பண்றாரு. அதே சமயம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சாமர்த்தியமா அதுக்கேத்த மாதிரி பேசுறாரு. உன் இடத்துல யார் இருந்தாலும் கண்டிப்பா கோவப்பட்டு இருப்பாங்க, நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அர்ஜுன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்படி என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சாமர்த்தியமா அவங்க வாயாலேயே அந்த விஷயத்தை வர வைக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வருணால ஒய்ஃப் பிரெக்னன்ட்
ஆயிருப்பாங்க. அந்த கருவை கலைக்கிறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 வாட்டி போயிருப்பாங்க. இவர்கிட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்ற மாதிரிலாம் கதை விட்டுருப்பாங்க. இது தெரிய வந்தோன்னே இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப கருவை கலைச்சிருக்காளா, கருவே உண்டாகிற அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்காளான்னு யோசிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபு கிட்ட அதை பத்தி கேட்டு கோவப்பட்டு இருக்காரு. என்கிட்ட இத்தனை வருஷம் மறைச்சிட்டல, என்கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் சொல்லலாம் நினைச்சேன், ஆனா இப்படி தள்ளி போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இப்ப ஒய்ஃபுமே சோகமா பாத்டப்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தேவையில்லாம ரொம்ப கோவப்பட்டுட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க தலையில கைய வைக்கிறாரு. அப்படி கைய வச்சவரு சட்டுன்னு இவங்களை தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்காரு. இவங்களுமே துடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தப்பிச்சிடுறாங்க. இது டாஸ்க் மாதிரி பண்ண சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்ல மாட்டாரு. டாஸ்கா பண்ண சொல்லி இருந்தாலும் சரி, டாஸ்கா பண்ண சொல்லனாலும் சரி, நீ பண்ணதுக்கு இப்படி கோவப்படுறது நார்மல் தான், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்காக என்ன சாவடிக்க நினைப்பியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமா இந்த கேமை விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மாஸ்க் மேன் பேசுறாரு. இதுதான் கடைசி டாஸ்க். இந்த டாஸ்கை நீங்க 2 பேருமே சேர்ந்து தான் விளையாட போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரீல்ஸ் பண்ணீங்கல்ல, அதே ரீல்ஸை இப்ப பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு லவ் சாங்க பாடி தானே இவங்க ரீல்ஸ் போட்டாங்க. அந்த லவ் சாங்க தான் பாடி ரீல்ஸ் போட சொல்றாரு. 5 நிமிஷம் டைமும் தந்திருப்பாரு. ஆனா இவங்க 2 பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அதனால இவங்களால அந்த பாட்டை கூட ஹாப்பியா பாட முடியல. ஒய்ஃப் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. பாடுன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் பாட மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டைம் முடிஞ்சிருச்சு, இந்த டாஸ்க்ல நீங்க தோத்துட்டீங்க, உங்களுக்கு காசு எதுவும் கிடைக்காது, அந்த சூட் கேஸையும் வச்சிரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க விளையாண்ட கேம்னால ஒரு பைசா கூட இவங்களுக்கு கிடைக்கல. கேமும் முடிஞ்சிருது. அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏற்பட்டுருது. இதுக்கப்புறம் அர்ஜுன் கூட சேர்ந்து இருக்க முடியாது. கொஞ்ச நாள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போலான்ற மாதிரி மீரா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ரவுடி வந்துடுறாரு. 7 நாள் முடிஞ்சிருச்சு, காசு எங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்பயும் இவர்கிட்ட காசு இல்லல்ல, அதனால ஒய்ஃப் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் தப்பா நடந்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப அர்ஜுன் தடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆளுங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. உனக்கு காசு தானே வேணும், இப்போதைக்கு இந்த காரை எடுத்துட்டு போ, நான் சீக்கிரமா காசை தந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ரவுடியும் சரின்ற மாதிரி காரை எடுத்துக்கிறாரு. நம்ம தேவையில்லாம அந்த கேம் விளையாடி தப்பு பண்ணிட்டோம், இப்ப யூடியூப்ல இருந்து கொஞ்சம் காசு வரும்ல, அது மூலியமா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் பேரு அருள் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய பிசினஸ் மேனா இருந்திருப்பாரு. ஆனா பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்ப பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம இருக்காரு. காசு 15 லட்சம் ரூபாய் தர முடியுமான்னு கேக்குறாரு. என்கிட்ட அவ்வளவு காசு இல்லன்ற மாதிரி ஹீரோ தயங்கிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் இருக்காருல, இப்போதைக்கு இந்த ஜெல்ல வச்சாது காசை தானு கேக்குறாரு. அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்கன்னு, உண்மையிலேயே காசு இல்லன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. அப்ப அர்ஜுனுக்கு போன் கால் வருது. பேசுறது அந்த மாஸ்க் மேன் தான். திரும்பி நீங்க கேமை கண்டினியூ பண்றதுக்கு விரும்புறீங்களா, இந்த வாட்டி ஜெயிச்சாலும் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் பேசுறாரு. இப்ப திரும்பி அர்ஜுனுக்கு ஆசை வந்துருது. என்ன கேம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்போ உங்க வீட்டுக்கு அருள்னு ஒருத்தர் வந்திருக்காருல, அந்த அருள் வீட்டை விட்டு போக கூடாது, அடுத்த 2 நாள் இங்கதான் இருக்கணும், அதுதான் முதல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அருள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. அதுக்குள்ள இவர் இருக்காருல, ஓடி வந்து அருளை ஸ்டாப் பண்ணிடுறாரு. என் ஃப்ரெண்டு கிட்ட ஜுவல்ல பத்தி சொன்னேன்னு, அவன் ரெடி பண்ணி தரதா சொல்லியிருக்கான், நீங்க வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு வராரு. இந்த ஜுவல்ல வச்சு 15 லட்சம் ரூபாய் தரதா சொல்லியிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. உன் ஃப்ரெண்டு வர வரைக்கும் நீயே ஜுவல்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் தந்துடுறாரு. இவருமே இவரோட ரூம் கபோர்ட்ல வச்சிடுறாரு. இப்ப ஒய்ஃபை எதுக்காக திடீர்னு இருக்க சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம திரும்பி அந்த கேமை விளையாட போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இவருக்கு திரும்பி கேம் ஆஃபர் வந்ததுல அதை எடுத்துக்கிட்டதை பத்திலாம் இவர் சொல்றாரு. எதுக்காக திரும்பி ஆஃபரை எடுத்தன்னு கேக்குறாங்க. அந்த 2 கோடி ரூபாய் இருந்தாதான் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும், அதனால பண்ணலாம்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃபுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப மாஸ்க் மேனுமே இவருக்கு கால் பண்ணி டாஸ்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உங்க வீட்டுல அருள்னு ஒருத்தர் இருக்காருல, அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது அவர் அள வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி அள வைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அருள் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. பிசினஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நிறைய லாஸ் ஆயிடுச்சுடா, இப்ப நிறைய பேர் என்ன தேடிட்டு இருக்காங்க, என் பொண்ணை கூட நிம்மதியா போய் என்னால பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அண்ணன் இந்த நிலைமையில நான் இருந்தேன்னா உடஞ்சு போயிருப்பேன், நீங்க எப்படி நான் கல்லு மாதிரி நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எப்படியாவது பேசி அள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி உங்க பொண்ணை பார்த்து பேசலானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லடா என் போனை ஆன் பண்ணா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் போன்ல இருந்து கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி அம்மாக்கு கால் பண்றாரு. அதாவது அருள் அம்மாக்கு கால் பண்றாரு. அவங்களுமே பேத்திக்கிட்ட போனை கொண்டு போறாங்க. இப்ப பொண்ணு இருக்கால சோகமா பேசுறா. அதை கேட்கும் போது இவருக்கு அழுக வந்துருது. எப்படா அழுதுட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு.
பொண்ணு பேசுறத கேட்கும்போது இவருக்கே அழுக வருது, அதாவது அர்ஜுனுக்கே அழுக வருது. இப்ப அர்ஜுனுமே ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அர்ஜுன், நீ சொல்றத வச்சு பார்த்தா பொண்ணோட கண்டிஷன் கொஞ்சம் சிவியரா இருக்கு, இவரை போக விட்டுலாம், இவர் எப்படியாவது காசை பெரட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் ஏத்துக்க மாட்டாரு. நமக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ல, அது மூலியமா இந்த பொண்ணோட ஆபரேஷனை நல்லபடியா நம்மளே பண்ணி தந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது ஒய்ஃபுக்கு அந்த மாஸ்க் மேன பேசுறாரு. ஒரு டாஸ்க் இருக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் இங்க இருக்க கபோர்ட்ல தானே பேக வச்சாரு, அந்த பேகை கொண்டு போய் மாடியில வைக்க சொல்றாரு போல. இவங்களுமே வச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அர்ஜுனுக்கு கால்ல அவர் பேசுறாரு. இப்ப அர்ஜுன் கிட்ட ஒரு டாஸ்க பண்ண சொல்றாரு. அர்ஜுன் கிட்ட என்ன பண்ண சொன்னாருன்றதை நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப காலையில சமயம் மாஸ்க் மேன் இருக்காரு பாத்தீங்களா, மீராக்கு ஒரு டாஸ்க கொடுக்குறாரு. நீங்க செடியூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அர்ஜுனை செடியூஸ் பண்ண கூடாது, அருளை செடியூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. இத கேக்குற 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் செடியூஸ் தான் பண்ண சொன்னேன், செக்ஸ்லாம் பண்ண சொல்ல, செடியூஸ் பண்ணா போதும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்ற மாதிரி 2 பேருமே இந்த இடத்துல மறுத்துறாங்க. அருளோட பொண்ணு கண்டிஷன் கொஞ்சம் மோசமா போயிருது போல. பாட்டியும் அருளை அனுப்பி விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் இந்த டாஸ்க பண்ணிட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. இந்த டாஸ்க நீ பண்ணிடுன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இத கேக்குற ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. இது எதுக்காக நம்ம பண்ணணும், வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பொண்ணுக்கு உடம்பு முடியல, நீங்க போங்கன்னு சொன்னாலும் அவரால் பொண்ணை காப்பாற்ற முடியாது, நம்ம பொண்ணோட லைஃபையும் சேர்த்து காப்பாத்தலாம், இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம காசை ஜெயிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவரை நம்ம போக விடலான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் போய் மட்டும் பொண்ணை காப்பாத்திடுவாரா, அவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல, காசு அவ்வளவு சீக்கிரத்துல ரெடியும் பண்ண முடியாது. இந்த சின்ன பொண்ணு கஷ்டப்படுறான்னு டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணிடுவாங்களா, காசு தந்தாதானே ஆபரேஷன் பண்ணுவாங்க, அந்த காசுக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். ஒரு ஹஸ்பண்டா இருந்து நானே சொல்றேன்ல, செடியூஸ் தானே பண்ண சொல்றாங்க, நீ செடியூஸ் பண்ணு, அது மூலியமா நமக்கு காசு கிடைக்கும், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒய்ஃபுமே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நான் முதல்ல அவரை குடிக்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஊத்திட்டு இருக்காரு. அந்த அண்ணனுமே உன் ஃப்ரெண்ட் எப்போ வருவான், எனக்கு சரக்கெல்லாம் வேணான்னு சொல்றாரு. அண்ணன் முதல்ல ரிலாக்ஸா சரக்க குடிங்கன்ற மாதிரி இவரும் குடிக்க வைக்கிறாரு. அந்த அண்ணன் கொஞ்சம் போதையான ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அப்ப இவருமே வேலை இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் மேல வந்துடுறாரு. அப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சாரிக்கு மாதிரி கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்ப ஒய்ஃபுமே இவர்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாங்க. கொஞ்சம் தொட்டு தொட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த அண்ணனுக்கு ஏதோ தப்பா படுது. இந்த அண்ணன் சட்டுன வேலைக்கு இவருக்கு தந்திருக்க ரூமுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அர்ஜுன் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு. ஒய்ஃபை இப்படி பண்ண சொல்லிட்டு பாத்துட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இப்ப அருள் வேகமா அவரோட ரூமுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ரூம்குள்ளேயே இவங்க நுழைஞ்சிடுறாங்க. இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்கணும்ன்ற மாதிரி அர்ஜுனும் வாசல்ல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. அர்ஜுன் கிட்ட நான் எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவருமே கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றாரு. முதல்ல இங்க இருந்து போமான்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல போதையில இருக்கிறதுனால இவருமே சபலப்படுறாரு. கிஸ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. கிஸ் பண்ணிடுவாரான்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அதுக்குள்ள அந்த மாஸ்க் மேன் இருக்கார்ல, உன்னோட டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சட்டுன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கோவமா உட்காந்துட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் பேசின எல்லாத்தையும் கேட்டார்ல, நீ உண்மையிலேயே பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு, உண்மையிலேயே என்னை விட அவனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. முட்டாள் மாதிரி பேசாத, நீ தானே இப்படி பேசி எப்படியாவது செடியூஸ் பண்ண சொன்ன, அப்படி பேசினா தப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருமே சத்தமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி சத்தமா பேசுறதுனால ஒரு ஸ்டேஜ்ல அந்த அண்ணனுக்கே கேட்டது போல. அந்த அண்ணனுமே என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. அடப்பாவி, உனக்கு தெரிஞ்சுதான் அவன் ரூம்குள்ள வந்தாளா, 2 பேரும் சேர்ந்து எதுக்காகடா இந்த விஷயத்த பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லன்னு இவர் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த அண்ணனுக்கு டவுட் வந்துருது. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் தந்த ஜுவல்ல தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா இவங்க ஜுவல்ல தர முடியாதுன்னு பேசுறாங்க. அந்த அண்ணன் இருக்கார்ல, வருணை ஏமாத்தின மாதிரி இப்ப என்ன ஏமாத்துறியான்ற மாதிரி கேக்குறாரு. இது வருணை ஏமாத்தினியா, வருணை என்ன ஏமாத்தின அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. வருண் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்து உங்ககிட்ட மாட்டினால, அந்த பொண்ணை செட் பண்ணதே இவன் தான் அப்படின்ற மாதிரி அருள் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேக்குறாங்க. இவரும் உண்மைன்னு சொல்றாரு. ஆனா வருண் உண்மையிலேயே தப்பானவன், நிறைய பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்தான், உன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக நான் தான் ஒரு பொண்ணை அனுப்பி வச்சேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்போ ஒரு நாள் தான் நானும் வருணும் பிரிஞ்சிருக்கோம் அப்படிதானன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. 2 பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. ஒரு நாள் தான் வருணை ரொம்ப மோசமானவன்னு நினைச்சேன், வயிற்றுல இருக்க கருவை கலைச்சேன், அப்ப வயிற்றுல இருந்த கருவை கலைச்சதுக்கு நீயே ஒரு விதத்துல காரணம் தான் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இப்பன்னு பார்த்து அருள் அம்மா கிட்ட இருந்து வந்த போன் காலை அருளே எடுத்துடுறாரு. அம்மா நான் உடனே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பொண்ணு கண்டிஷன் மோசமா இருக்குடா, தயவு செஞ்சு அந்த நகையை தாங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மேலதான் நகை இருக்குன்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. இவருமே எடுக்கலான்ற மாதிரி வேகமா மேல வந்துட்டு
இருக்காரு. அந்த பேக் எங்கன்னு தெரியாம தேடிட்டு இருக்காரு. இப்ப பேக்கையும் கண்டுபிடிச்சிடுறாரு. எடுக்கலான்ற மாதிரி பேக்குள்ள கையை விடுறாரு. பார்த்தா பேக்குள்ள கன் இருக்கு. நைட்டு நேரம் அர்ஜுன் எதையோ வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, கன்னை தான் வைக்க சொல்லியிருக்காங்க போல. இப்ப கன்னை பாக்குற அவர் இருக்காருல, எங்கடா என்னோட ஜுவல்லு ஒழுங்கா தந்துருங்கன்ற மாதிரிலாம் கன்னை இவங்களை நோக்கி பாயிண்ட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாதீங்க, நகை எங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அருள் சட்டுன்னு அவரே ஷூட் பண்ணிக்கலாம் நினைக்கிறாரு. அப்பதான் கன்ல புல்லட் இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. இன்னும் 5 நிமிஷத்துல இவங்க 2 கோடி ரூபாய் ஜெயிச்சிருவாங்க. அது வரைக்கும் இந்த டாஸ்க பத்தி வெளியே சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சிட்டோம்னா காசை ஜெயிச்சதை பத்தி இவர்கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, சாவணும்னு முடிவு பண்ணிடுறாரு. அதனால கொஞ்சம் பின்னாடி போய் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவங்க வேகமா கீழே ஓடி வந்து பாக்குறாங்க. லைனுக்கு அந்த சைடு தான் இவர் கீழே விழுந்திருப்பாரு. அந்த சைடு இவங்க போக கூடாதுல்ல, போகாம இவங்களுமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப விழுந்திருக்கவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா விழுந்திருக்க அருளுமே இந்த கேம் விளையாண்டவரா இருப்பாரு. இவங்க கஷ்டத்துல இருக்காங்கல்ல, அப்பதான் போன் கால் வருது. இந்த மாதிரி கேம் விளையாண்டா 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பொண்ணோட ஆபரேஷன் வேற இருக்கும், கேம் விளையாடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்களுமே அவங்க விளையாண்ட எல்லா டாஸ்கையும் விளையாடி இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே கவரை வச்சு மூஞ்ச மூடிக்கணும், 5 நிமிஷம் தாக்கு பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் தாக்கு பிடிச்சிடுறாரு. ஆனா ஒய்ஃப் தாக்கு பிடிக்க முடியாம இறந்து போயிடுறாங்க. நீங்க தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கட் பண்ணிருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல வேற ஒரு டாஸ்க் இருக்கு, பண்றீங்களான்னு கேக்குறாரு. இவரும் பொண்ணை காப்பாத்துறதுக்காக பண்றன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அர்ஜுன் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இவருமே அந்த வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த பண்றாரு. ஆக்சுவலா அர்ஜுனுக்கு டாஸ்க் எப்படிலாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி வேற ஒரு பக்கம் அருளுக்கும் அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் தந்திருப்பாங்க. அந்த வீட்டை விட்டு இவர் போனதுக்கு துடிச்சாரு பாத்தீங்களா, அந்த நகையை வாங்கிட்டு 6 மணிக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போனோம், இல்லனா டாஸ்க்ல தோத்துருவீங்கன்ற மாதிரி அந்த மாஸ்க் மேன சொல்லியிருப்பாரு. அதனால தான் நகை எங்கன்னு கேட்டிருப்பாரு. இவங்க சொல்லல, டைம் நெருங்கி வந்திருக்கும், செத்துறலாம் அப்படின்ற மாதிரி இவர் மேல இருந்து குதிச்சிருப்பாரு. அர்ஜுன் கிட்டயும் மீரா கிட்டயும் மாத்தி மாத்தி டாஸ்க் தந்து விளையாண்டாம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்குள்ளயும் விளையாடி இருக்கான்றது தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால போலீஸுங்களாம் விசாரணைக்காக வராங்க. அவர் ஏதோ கஷ்டத்துல இருந்ததுனால தான் இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி கேஸ சாதாரணமா முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த கேம் நடத்தினவங்க உண்மையிலேயே உங்களுக்கு 2 கோடி ரூபாய் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அதை பார்த்து இவங்க 2 பேருமே சந்தோஷமே படாம இருக்காங்க. அந்த குழந்தையோட ஆபரேஷன் செலவுக்காக இவங்க காசு அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த சைடு ஆபரேஷன்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இவர் விளையாட்டுக்காக டைவர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொன்னார்ல, இப்போ உண்மையிலேயே 2 பேருமே டைவர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களை பழி வாங்குறதுக்காகலாம் அந்த கேமை நடத்துறவரை இப்படி பண்ணல. இந்த கேமோட கான்செப்டே இதுதான். அதை தான் பணக்கார மக்கள் பார்க்கறதுக்கு விரும்புறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண வச்சிட்டு இருக்காங்க. இங்க ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி டைட்டில போட்டுறாங்க. இப்ப என் கிரெடிட்ஸ்ல ஒரு விஷயத்த காட்டுறாங்க. திரும்பி அந்த நபர்கிட்ட இருந்து யாருக்கோ கால் வருது. சாந்தனுக்கு தான் கால் வருது. ஒரு கேம் இருக்கு, விளையாட வரீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மாதிரி கேம்ன்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதோடய இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்தை கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. 360 தமிழ் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.